Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Lee Haney's tips to build an enormous chest. பெரிய பிக் எனார்மஸ் செஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு லீ ஹேனி சொன்ன டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லீ ஹேனி 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன். லீ ஹேனி பார்த்தீங்கன்னா 1980s பாடி பில்டர். ஸோ இந்த 1980s தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெயிட் ட்ரைனிங் மிஷின்ஸ் எல்லாமே ஜிம்மில் வர ஸ்டார்ட் ஆனிச்சு. லீ ஹேனி அவரோட பாடி பில்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவரோட இன்ஸ்பிரேஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி ராபின்சன், அர்னால்டு, மைக் கேட்ஸ். ஸோ பேசிக்காக லேட் 65ஸ்லேருந்து 70s பாடி பில்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீ ஹேனியோட இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங்கில் எது ஒர்க் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பேசிக் ஃப்ரீ வெயிட் மூவ்மெண்ட்ஸ் லைக் பெஞ்ச் ப்ரெஸ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ், டிப்ஸ், புல்லப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப லீ ஹேனியோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வெயிட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அது எனக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் லீ ஹேனி அவரோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணார். அது அவருக்கும் ஒர்க் ஆனிச்சு. என்னதான் மாடர்ன் ட்ரைனிங் மெஷின்ஸ் இருந்தாலும் லீ ஹேனியோட ஃபேவரட் எக்ஸசைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் பிக் ஃப்ரீ வெயிட் மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான். லீ ஹேனி பிக் அண்ட் எனார்மஸ் செஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு 6 ஒர்க் அவுட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்பர் 1, ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் ஃபவுண்டேஷன் டு பிக் செஸ்ட் அப்படின்னு லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அர்னால்டு, ஃப்ராங்கோ, லூ ஃபெரிக்னோ, ராபி ராபின்சன் இவங்களோட செஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்கும், அதே சமயம் ஃபுல்லராக இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் பெஞ்ச் ப்ரெஸ். அண்ட் அதே மாதிரி லீ ஹேனியோட காம்படிட்டர்ஸான லீ லப்ராடா, ரிச் கேஸ்பரி, ஸோ இவங்களோட செஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே மேசிவாக இருக்கும் அண்ட் அதே சமயம் ஃபுல்லராக இருக்கும். ஸோ அதுக்கான மெயினான எக்ஸசைஸ் அவங்க எல்லாருமே பண்ணது ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். லீ ஹேனி இந்த ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டை 5 செட்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரெப்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செட் பார்த்தீங்கன்னா 6 ரெப்ஸ், ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் செட் பார்த்தீங்கன்னா 4 ரெப்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் அவரோட மேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 பவுண்ட்ஸ். இதை 1 டைம் மட்டும்தான் ட்ரை பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா லீ ஹேனி பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டர் கிடையாது, அவர் ஒரு பாடி பில்டர். அண்ட் அதே சமயம் 4 ரெப்ஸ் கீழே போகிறது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 2, இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ். லீ ஹேனியோட ஃபேவரட் செஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் தான். நம்மளுடைய அப்பர் பெக்ஸ், அதாவது அப்பர் செஸ்ட் அண்ட் த ஃப்ரண்ட் டெல்ட், ஸோ இந்த ஹோல் ரீஜனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. சைடு செஸ்ட் போஸ் பியூட்டிஃபுல் அண்ட் அப்பீலிங்காக இருக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அப்பர் செஸ்ட்டை பிக் அண்ட் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கு இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் எக்ஸசைஸை 4 செட்ஸுக்கு ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரெப்ஸ் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செட் பார்த்தீங்கன்னா 6 ரெப்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் எக்ஸசைஸை 4 செட்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரெப்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் செட் பார்த்தீங்கன்னா 6 ரெப்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செட் பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 3, ஃப்ளாட் டம்பிள் ஃப்ளை. ஸோ ஹெவி காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆன ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லீ ஹேனி ஐசோலேஷன் எக்ஸசைஸ் ஆன ஃப்ளாட் டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய செஸ்ட் மசில்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃப்ளாட் டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸை ரொம்ப கீழே லோயராக கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஹேண்ட்ஸை கீழே லோயராக கொண்டு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் ஜாயின்ஸில் தான் இருக்குமே தவிர அந்த பர்டிகுலர் செஸ்ட் மசிலில் இருக்காது. அதே மாதிரி இந்த டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுடைய எல்போஸை பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் நம்மளுடைய செஸ்ட் மசிலை ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸை 4 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ உங்களுடைய செஸ்ட் மசில் ஒரு ஃபுல்லி டெவலப்டு லுக் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டம்பிள் ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 4, வெயிட்டட் டிப்ஸ். லீ ஹேனி வெயிட்டட் டிப்ஸ் அவருடைய ஃபேவரட் செஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய லோயர் செஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு வெயிட்டட் டிப்ஸை தவிர வேற எந்த எக்ஸசைஸுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த வெயிட்டட் டிப்ஸ் எக்ஸசைஸை weighted dips not only for lower chest but it's for the whole chest development அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த weighted dips lower chest டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, ஹோல் செஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்குமே இந்த weighted dips ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த weighted dips எக்ஸசைஸை 4 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 5, டம்பிள் புல் ஓவர். லீ ஹேனிக்கு இந்த டம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோல் செஸ்ட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காகவும் பில்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேக்கம் போஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த டம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸ் அவருடைய செஸ்ட் மசில்ல டென்சிட்டி டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனிக்கு இந்த டம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் டபுள் பைசெப், ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் ஆர் எனி ஃப்ரண்ட் போசஸ்ல
வேக்கம் போஸ் ஹிட் பண்ணுறதுக்கு இந்த தம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணதா லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த தம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 3 sets of 10 reps பெர்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 6 கேபிள் கிராஸ் ஓவர்ஸ். லீ ஹேனி இந்த கேபிள் கிராஸ் ஓவர் எக்ஸசைஸை 8 weeks அவுட் ஆஃப் கம்பீட்டிங்கில் தான் அவருடைய செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கேபிள் கிராஸ் ஓவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐசோலேஷன் எக்ஸசைஸ்னு லீ ஹேனி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய செஸ்ட் மசில்ஸில் அந்த ஸ்ட்ரேயேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு கேபிள் கிராஸ் ஓவர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. லீ ஹேனி இந்த கேபிள் கிராஸ் ஓவர் எக்ஸசைஸை 5 sets of 15 reps பெர்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கேபிள் கிராஸ் ஓவர் எக்ஸசைஸை நம்ம ஹெவி வெயிட்டில் பெர்ஃபார்ம் பண்ணவே கூடாது, மாடரேட் வெயிட்டில் ஹை ரெப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ளாட் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ், இன்க்ளைன் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ், ஃப்ளாட் தம்பிள் ஃப்ளை, வெயிட்டட் டிப்ஸ், தம்பிள் புல் ஓவர், கேபிள் கிராஸ் ஓவர்ஸ். ஸோ இந்த 6 எக்ஸசைசஸ் தான் பார்த்தீங்கன்னா லீ ஹேனியோட ஃபேவரட் 6 செஸ்ட் எக்ஸசைசஸ். ஸோ இந்த பேசிக்கான 6 செஸ்ட் எக்ஸசைசஸை யூஸ் பண்ணி தான் லீ ஹேனி அவருடைய செஸ்ட்டை எனார்மஸாக டெவலப் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் லீ ஹேனியோட ஃபேவரட் செஸ்ட் எக்ஸசைசஸ் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.